வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இதோட ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச இந்த காலிஃப்ளவர் 65. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது கேரட், பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குடமிளகாய் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 3/4 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 3 to 4 ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேனை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி அந்த பேனில் நல்லா சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது சூடான எண்ணெயை இந்த மாதிரி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரைஸ் ஒட்டாமல் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த பேனில் போட்ட பிறகு உடனே டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா, அதாவது அந்த பேன் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது, ஆனால் வெங்காயம் வதங்கியிருக்கும். அப்படி இருந்தால் டேஸ்ட் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, அதுக்கப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன், அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த கேரட்டு பீன்ஸ் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் சாஸ், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டார்க் சோயாவில் சால்ட்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் போடுறோம். இந்த ரைஸோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்களோ அப்போ தான் இந்த ரைஸை பாயில் பண்ணி டாஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாயில் பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த கரெக்டாக அந்த வெஜிடபிள்ஸும் அந்த ரைஸும் டாஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரை ஆன அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒன்றுமே வராது. இதுக்கு பிறகு சுகர் போட்டிருக்கேன். இந்த சக்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சீசனிங் பவுடர் கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த சுகர் பவுடர். இன்னொன்று அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணும்போது நடுப்பகுதியில் உங்கள் கரண்டி வச்சுட்டு உங்கள் கடாயை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அரிசி உடையாமல் இந்த மாதிரி பக்குவமாக வரும். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்கான பொருள் நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருக்கும், கேரட்டு, பீன்ஸ், வினிகர், உப்பு, ஒயிட் பெப்பர் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஆனால் அந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி டாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். 1 நம்பர் பெரிய காலிஃப்ளவர், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, லெமன் 1/2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள். இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் முக்கியமானது. அது என்ன கேட்டோன்னா, இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். அதாவது ஒரு பவுலில் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை அதில் போடுறோம். இந்த மாதிரி போடும்போது அந்த காலிஃப்ளவரில் எதனா பூச்சி, சின்ன சின்ன புழு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் எப்போவுமே வீட்டில் காலிஃப்ளவர் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஒன்று கொதிக்கிற தண்ணியில் போடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் க்ளீன் ஆகி ரெடியாக இருக்கும்.
இதுக்கப்புறம் எப்படி மேரினேஷன் பண்ணுறது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேசிக் மேரினேஷன் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். என்கிட்டலாம் கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பக்குவமாக ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷுக்கு ஒரு பூ கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு காரம் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தனியாத்தூள் போட்ட பிறகு சில்லி பவுடர், இதுக்கு பிறகு பெருங்காயம். எப்பவுமே ஒரு டிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுருக்கேன். கரம் மசாலா அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு. இந்த அரிசி மாவு கடலை மாவு எப்பவும் சொல்கிறது தான், அதாவது கடலை மாவு வந்து 2 மடங்கு கேட்டிங்கன்னா அரிசி மாவு 1 மடங்கு. நீங்கள் இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் மாவு கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலேயே பிச்சு போடுங்க. போட்ட பிறகு லெமன் ஜூஸ். நான் சொன்ன கொண்டுக்கு லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பழம்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வினிகர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க லாஸ்ட் டைம் பண்ணும்போது. கண்டிப்பாக வினிகர் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸில் வர அந்த புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாதிரி போயிடும். இந்த மாதிரி கோட்டிங்கில் கரெக்டாக இருக்கணும். அந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைட்டாக கோட்டிங் ஆனாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் காலிஃப்ளவர் நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன் கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டைரக்ட் நல்ல ஒரு டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு மெத்தட், நீங்கள் பச்சை காலிஃப்ளவரை மேரினேஷன் பண்ணி போடும்போது இந்த மாதிரி மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் ஜார்னில் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா? எதுக்காக இப்படி பண்ணுற கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு வெயிட்லெஸ் ஆகிடும். அதனால தான் ஜார்னில் இப்படி தூக்கி போட்டு பார்ப்பாங்க வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸு.